ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். தில்லை மூதூரில் குயவர் குலத்தில் ஒரு நாயனார் பிறக்கிறார். எப்போவும் வாய் நிறைய திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு எம்பெருமான் சிவபெருமானையே அவர் கொண்டாடிட்டு இருந்ததுனால அவருக்கு திருநீலகண்ட நாயனார் அப்படிங்கிற பேர் வருது. எல்லாரும் அவரை ரொம்ப மரியாதையோடும் அன்போடும் திருநீலகண்ட நாயனார் அப்படின்னே அவரை அழைக்கிறாங்க. இல்லறத்தை மிகவும் நல்லறமாக பாவித்து அவரும் அவருடைய துணைவியாரும் சந்தோஷமாக மன வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஒரு சமயம் திருநீலகண்ட நாயனார் ஏதோ ஒரு எண்ணத்தில் ஒரு விலைமகளை சென்று தொடர்பு கொண்டு வீட்டிற்கு திரும்பி வருகிறார். குலமகளான என்னை விடுத்து விலைமகளான ஒருத்தியை தன் கணவர் தழுவிய குற்றத்திற்காக என்னை தொடக்கூடாது என்று குலமகள் ஆணையிடுகிறாள். திருநீலகண்டனாருக்கு அது ரொம்பவும் கஷ்டமாயிடுது. எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு, நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடு அப்படின்னெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. எவ்வளோ விஷயங்கள் மனைவி கிட்ட இன்சொல்லால் சொல்லி பார்க்குறார். மனைவி ஒத்துக்கவே இல்லை. கடைசியில் நீர் வணங்கும் திருநீலகண்டத்தின் மீது ஆணை, எம்மை தொடக்கூடாது அப்படின்னு மனைவி சொன்னதும், எம்பெருமான் மேலே நீ ஆணையிட்டுட்டியே, அடுத்த நிமிஷமே அடுத்த நொடியே 2 பேரும் அந்த வீட்டில் கணவன் மனைவியாக இல்லாமல் இரு தனி மனிதர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் போல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் அக்கம் பக்கத்தாருக்கோ அந்த சொந்தக்காரங்களுக்கோ தெரியாமல் குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் 2 பேருமே காப்பாற்றி, ஆனால் வீட்டுக்குள்ளார அவரவர் வேலையை செய்து கொண்டு அப்பவும் மகிழ்ச்சியாகவும் இறை எண்ணத்தோடும் மன உறுதியோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தில்லையம்பலத்தில் இருக்கும் எம்பெருமான் பார்க்குறார். இந்த மன உறுதி, இந்த சின்ன வயசில் இவங்களுக்கு இருக்கிற இந்த மன உறுதியையும் இந்த ஒரு கட்டுப்பாட்டையும் நாம் உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒரு வேஷம் போட்டுட்டு வரார். சிவனடியாராக வேடம் தரித்து திருநீலகண்டர் அவர்களுடைய வீட்டுக்கு திருநீலகண்டா அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம நாயனார் ஓடி வராரு. பார்த்தா ஒரு சிவனடியார் அவரை மிகுந்த பக்தியோடு அவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு உபசரணை எல்லாம் பண்ணுறாரு. அப்போ சிவனடியார் சொல்கிறாரு, நான் வெளியூர்காரன், திரும்ப நான் வெளியூர் போகணும், இந்த ஓடு இது என்னுடைய சொத்து, திருவோடு, இந்த திருவோடு என்னுடைய சொத்து, இதை நீ பத்திரமா வச்சிருக்கணும். நீ குயவனாகையால் திருவோட்டின் மகிமை உனக்கு தெரியும், அதனால் இதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன், இதை பத்திரமா வச்சுக்க, நான் திரும்பி கேட்கும்போது கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார். சிவனடியார் கொடுத்த திருவோடாச்சே, அது தங்க திருவோடாகவே கருதி அதை எடுத்துகிட்டு போய் பத்திரமா வீட்டுக்குள்ளே வைக்கிறார். திரும்பி பார்த்தா அங்கே இருந்த சிவனடியாரை காணோம். நமக்கே தெரியும், மாய ரூபன் சிவனடியார் கிளம்பி போயிடுறார். கொஞ்ச நாள் கழித்து சிவனடியார் திரும்ப வீட்டுக்கு அதுக்கு அவர் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம திருநீலகண்டர் உள்ளே வச்சுருந்த திருவோடு மறைஞ்சு போகிற மாதிரி செஞ்சுட்டு திருநீலகண்டான்னு வாசல்ல இருந்தே கூப்பிடுறார். ஓடி வராரு திருநீலகண்ட நாயனார். எங்கே என் திருவோடு, உன்னிடம் பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்தனே, அதை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறார். உள்ளே ஓடி போய் பார்த்தா இல்லை திருவோடு. அது எப்படி இருக்கும், நம்ம சிவனடியார் தானே அதை மாயமாக மறைய வச்சிடுறாரு, ஓடு இல்லை அப்படின்னு பரிதவிச்சு போய் ரொம்ப நடுநடுங்கி உள்ளம் நடுங்க பயந்து ஓடு இல்லை ஐயா, உங்ககிட்ட கொடுத்த ஓடு எங்கே போயிடும், நீ அதை திருடிட்ட, நீ குயவன், அதனால் நீ வியாபாரம் பண்ண என் ஓட்டை திருடிட்டேன்னு வாசல்ல இருந்தே சத்தம் போடுறார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுறாங்க. இல்லை ஐயா, நான் திருடலை, சத்தியமாக நான் திருடவில்லை, எது மேலே நீ சத்தியம் பண்ணுவேன், எது மேலே நான் சத்தியம் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செய்கிறேன், நான் திருடலை, சிவன் மேலே நான் ஆனே, நான் திருடலை, சிவனெல்லாம் இதுக்கு இழுக்காத, உன் பொண்டாட்டியை கூப்பிடு, உன் வீட்டில் இருக்கிற உன் மனைவி கையை பிடிச்சு சத்தியம் பண்ணு அப்படின்னு சிவனடியார் சொல்கிறார். மனைவியை கூப்பிட்டு நான் சத்தியம், கண்டிப்பாக நான் திருடலை அப்படின்னு சொல்கிறார். வாயால் உன்னை யாருப்பா சத்தியம் செய்ய சொன்னது, இப்படிலாம் பண்ணால் நீ சரிப்பட்டு வரமாட்ட, வா சிதம்பரத்துக்கு வா, அங்கே ஜட்ஜஸ் முன்னாடி நீ சொல்லு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஊரே கிளம்பி வருது இவங்க பின்னாடி.
வினோதமான வழக்கு, இப்படி ஒரு சத்தியமா, என்ன இதுன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அங்கே போனாக்கா பெரிய சபை கூடியிருக்கு, அங்கே வழக்கை வந்து ஆடுறாங்க. உடனே அந்த ஜட்ஜஸும் ஆமாம் நம்ம சிவனடியார் கேட்ட மாதிரி சத்தியம் பண்ணிடுங்க, மனைவியோட கையை பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற திருக்குளத்தில் முங்கி எந்திரிச்சு நான் திருவோட்டை திருடவில்லைன்னு சொல்லணும், அவ்வளோதானே, அதை செஞ்சுருங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும். இவங்க தான் வந்து ஒருத்தர் தொடமாட்டோம் அப்படின்னு வந்து சத்தியம் பண்ணியிருக்காங்களே, அதை எப்படி மீற முடியும்? சரி, அதுக்கு ஒரு வழி பண்ணலான்னு ஒரு மூங்கில் கம்பை கொண்டு வந்து மனைவி ஒரு புறமும் நம்ம நீலகண்ட நாயனார் ஒரு புறமும் பிடிச்சிக்கிட்டு அவங்க முங்கறதுக்கு போகிறாங்க. சிவனடியார் ஒத்துக்கலை. யாரை ஏமாத்த பார்க்குற, மூங்கில் குச்சியவா உன்னை பிடிக்க சொன்னேன், உன் பொண்டாட்டி கையை பிடி அப்படிங்கிறாரு. இப்போ வேற வழியே இல்லை, அவங்க உண்மையை சொல்லி தான் ஆகணும். அவங்க 2 பேரும் உண்மையை சொல்லிடுறாங்க. நாங்கள் ஒருத்தர் தொடமாட்டோம், அதுக்கு காரணம் இது அப்படின்னு. பரவாயில்ல, இப்போ சிவனடியார் கேட்குறாரு, நீ வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும், நீ நிரூபித்து தான் ஆகணும், நீ முங்குன்னு சொன்னதும், இறைவா நீ சொல்கிறதுனால இந்த சோதனையிலேருந்து என்னை காப்பாற்றுன்னு வேண்டிக்கிட்டே 2 பேரும் கணவனும் மனைவியும் கையை பிடிச்சிக்கிட்டு குளத்தில் முங்கி எந்திரிக்கிறாங்க. அவ்வளவுதான், சிவனடியார் மறைஞ்சு போயிடுறாரு. இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிறீங்களா? ஒரு உறுதி, ஒரு மன உறுதி, ஒரு கட்டுப்பாடு எடுத்துக்கொண்டால் அதில் என்ன ஆனாலும், மானமே போகிற மாதிரி இருந்தாலும், உயிரினும் மேலான மானமே போகிற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து உறுதியிலிருந்து வழுவவே இல்லை. அவர் முங்கி எந்திரிச்ச உடனே சிவனடியார் அந்த இடத்துல இல்லை, அதுக்கு பதிலாக வானத்தில் ரிஷப வாகனத்தில் சிவனும் பார்வதியும் தோன்றி, இவ்வளவு பக்தியாக இருக்கக்கூடிய என்னுடைய சீடனை, என்னுடைய பேரை சொல்லி கொண்டிருக்கும் இந்த நாயனாருடைய பெருமையை, இல்லறத்தோட மாண்பை வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடல் நடந்தது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அருளுகிறார். என்ன நம்ம நாயனார்களுடைய பக்தி, என்னே பக்தி பக்தி. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.